பீகாருடைய வெற்றியை மூன்று விதமாக பார்க்க விரும்புகிறேன். முதல் வெற்றி தேர்தல் கமிஷனின் ஊழல், ஆட்சி திருட்டு, முழுக்க முழுக்க பீகாருடைய எஸ்ஐஆர் மூலியமாக வெற்றி பெற்றது ஒரு வியூகம். இரண்டாவது வியூகம் மகிழா ரோஸ்கர் யோஜனா மூலியமாக 1,52,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டுட்டு 1,90,000 ரூபாய் பின்னாடி தரோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு. உங்களுக்கு தெரியும், பீகார் மக்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் ஏன் பீகார்ல இருந்து அதிகப்படியா வராங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது சராசரியாக மாதாந்திர சம்பளம் என்பது 6,000 ரூபாய் கிடையாது, 6,000 ரூபாய் கூட கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னா எவ்வளவு மக்கள் வாக்களிப்பாங்க? இது இரண்டாவது யூகம். மூணாவது வியூகம், இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் மிரட்டி இடி ரைடு மூலியமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு சிராக் பாஸ்வானியும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்து என்ன வேணாலும் திருடிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் போன முறை பீகாரில் 14 முறை பீகார் பட்ஜெட்டில் அதிகப்படியான தொகைகளை ஒதுக்கி அதன் மூலியமாக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை எடுத்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிதான் இந்த பீகாருடைய வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் மேஜர் ரோல் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். இந்த பையப்புள்ளி விட்டு நம்ம நகரவே கூடாது. நகர்ந்தம் என்றால் தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது. பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 6.5 லட்சம் பேர் இங்க இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல பீகார் எஸ்ஐஆரையும் நாங்க 13வது ஆவணமா எடுத்துக்கொள்வோம் என்ற அபாய சட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம்.